வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையப் போகிறீர்கள். இந்த சூட்சுமத்தை பயன்படுத்தி உங்களுடைய தரம், நிலை, சூழ்நிலைகள் எல்லாரும் மாறப்போகிறது. கோச்சார பலன்களிலும் உங்கள் ராசி அமைப்பிற்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பணவரவு, நினச்ச விஷயங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய காலம் வந்து விட்டது. இதில் ஒரு அற்புதமான சூட்சமம் இந்த வீடியோவில் சொல்லப்போகிறேன். மிக முக்கியமாக இரட்டை வேடம் போடக்கூடிய ஆட்களிடமிருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய நேரம் இது. டபுள் கேம் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள். கோச்சார ரீதியாக கிரகங்கள் புதன் ராகு நின்ற வீட்டிற்கு கேந்திரத்திலும் 4-10ஆகவும் அமர்ந்திருக்கிறது. இந்த இடத்தில் வேலை சம்பந்தமாக, வீடு வாங்கணும், சொத்து சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு பைக் வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, இதில் கவனமாக இருக்கணும். இதில் ஏமாற்றம் அடைகிறீங்கன்னு பார்த்து கொஞ்சம் உங்களுக்கு வலியை கொடுக்குது. அந்த வலி இதேமாதிரி தான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இதேமாதிரி ஏமாந்து தான் இருக்கணுமா? இறைவா, நான் இனிமேல் கடைசி வரைக்கும் ஒரு கோபம், அந்த கோபத்தை விட்டு விடுங்கள். எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில், அதை புரிந்து கொள்ளுங்கள். கெட்டதும் நல்லதும் நிரந்தரம் இல்லை. நல்லது வரும்போது ரொம்ப ஆகவும் கூடாது. ஓவர் சந்தோஷமாகிடுவோம் நம்ம. ஐயோ இப்பா இந்தமாரி வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவோம். அந்த விஷயம் நமக்கு கிடைக்காத போது ஐயோ இந்தமாரி கிடைக்கலையே, இதயம் வலிக்குதே, ஹார்ட் வலிக்குது, அந்த 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 எமோஷனுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா மனிதர்கள் இந்த தவறை செய்வதனால்தான் அந்த மனிதர்களுக்கு போராட்டத்தை கொடுக்கிறது. எதையும் நினைக்காம கம்முன்னு அமைதியாக இருங்க, பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்காக கம்முன்னா சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது தான் உங்களுக்கு மணி அப்படின்ற எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பணன்றது ஒரு எனர்ஜி, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. காரகத்துவத்தில் குருவோடைய நிலை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிங்க. அப்போ அந்த குருவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? வேலை கண்டிப்பாக செய்யணும். சும்மா கீழே கிடைக்கும், லாட்டரியில் கிடைக்கும். யாராவது எட்டு 500 ஒரு 200 கட்டு அந்த மூலையில் போட்டுருவாங்க, நம்ம அழகாக பேக்கில் எடுத்து வச்சுன்னு வந்துடலாம். இந்த மாதிரியான எண்ணெய் ஓட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் ஓட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு பண வரவுன்றது இருக்காது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. ஏதாவது சிறு உழைப்பை கொடுங்க. சிறு உழைப்பு, ஒரு முறுக்கு கூட சுட்டு வைக்கிறீங்கன்னா கூட, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், என்னால் எதுவுமே தெரியாது எனக்கு வாழ்க்கையில், குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் அந்த விஷயத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உறுதியாக வெற்றி கிடைக்கும். உங்களுடைய நிலை மாறும், உங்களுடைய தரம் மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு 5000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் கூட உங்களுக்கு 50,000 சம்பளத்துக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் 50,000 சம்பளத்துக்கு தொடங்கும்போது 5 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கான வழி கிடைக்கும். இந்தமாரியான சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ரெட்டை வேடம் போடக்கூடியவர்களுக்கு விலகி நில்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் அது. இதில் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சூட்சமம் இருக்குது. இந்த சூட்சமம் மட்டும் நீங்கள் தெளிவாக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50 வாரம் டைம் எடுத்துக்கங்க, தப்பே கிடையாது. 50 வாரமாக இத்தனை வருஷம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம், ஆனால் 50 வாரம் டைம் எடுக்கிறது தப்பே இல்லை. இல்லை 50 வாரன்றதை விட 25 வாரம், 25 வாரத்தில் 50 வாட்டி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போகிறது நல்லது. எங்கே போகிறது? துர்க்கை அம்மனை வழிபடுங்க. எப்படி வழிபடலாம் அப்படின்ற அந்த சூட்சமத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும். அந்த இதில் ஒரு விஷயம் கூட நீங்கள் தப்பு பண்ணிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே வராது. ஒரு குருவோடைய நம்பரை நீ இலக்காக வைங்க. ஒரு 3 கோடி ரூபா பணம் வேணும்னு இலக்காக வைங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூஜை ரூமில் பச்சரிசியை ஒரு கப்பில் போட்டு வைங்க. அதில் 3 1 ரூபா நாணயத்தை வைங்க. வச்சுட்டு அந்த 3 1 ரூபா நாணயத்தை எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், அதிக நேரம் கூட வேணாம், 10 நிமிஷம் பூஜை ரூமில் உட்காந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அந்த 3 1 ரூபா நாணயத்தை எடுத்து பையில் வச்சுக்கிங்க, பர்ஸில் வச்சுக்கிங்க, தனியாக பேப்பரில் மடித்து வச்சுக்கிங்க. அதை எடுத்துக்கிட்டு நேராக நீங்கள் துர்க்கை கோயில், இல்லை காளி கோயில், மாரியம்மன் கோயில், வாராகி, இந்த ராகுவுடைய காரகத்துவம் எந்த கோயில் இருந்தாலும் ஓகே, போகிறீங்க. அங்கே கோயிலுக்கு போயிட்டு அந்த 3 1 ரூபா நாணயத்தை சாமி முன்னாடி வச்சுட்டு திருப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. கோயில் உண்டியில் 10 ரூபாவோ 50 ரூபா 100 ரூபா எவ்வளோ முடியுதோ அதுவும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சக்திக்கு முடிஞ்சதை நீங்கள் போடுங்க. எதுவும் வேண்டாதீங்க. அந்த 3 1 ரூபா நாணயத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருங்க. இது எப்போ பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பண்ணலாம், வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணலாம். இது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவும் பண்ண வேணாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கணும், ஏதாவது ஒரு சிறு தொழிலாக பண்ணிகிட்ருக்கணும். அதுலேருந்து மாதம் ஒரு 100 ரூபாவது வருமானம் வரணும்.
ஒரு 500 வருமானம், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு வருமானன்றது வரணும். ஏன்னா அந்த லாபம்ன்ற ஒரு விஷயம் வரணும். அப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா 5000 மாதம் சம்பளம் கிடச்சி வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினாலும் ஓகே. ஆனால் முழுக்க முழுக்க அந்த வேலையில் உண்மையாக இருக்கணும். அந்த வேலையில் முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கணும். அப்படியே கோச்சாரத்தை எடுத்துங்க. குரு நின்ற வீட்டுக்கு ராகு 12லும், ராகு நின்ற வீட்டுக்கு குரு 2லும் அமர்ந்திருக்கு. 12ன்றது வெளிநாட்டு பணம், 2ன்றது பணம். ஸோ இந்த வெளிநாட்டு பணத்தை குறிக்கக்கூடிய நிலை, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அது மட்டும் இல்லாமல் லாட்டரி யோகம், இந்த சூதாட்டத்திலிருந்து வரக்கூடிய யோகம், இதெல்லாம் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் போய் லாட்டரி டிக்கெட் வாங்குறது, அடிக்கடி வாங்குறது இந்த வேலையில் வச்சுக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுவே வந்து யதார்த்தமாக வாங்கணும். இது விழுவும் அப்படிலாம் நினச்சி வாங்கவே கூடாது. யதார்த்தமாக வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையிலையோ லாட்ரியோ கீழே கிடைக்குமோ நினச்சி பண்ணவே பண்ணாதீங்க. யதார்த்தமாக வாங்குறது ஒரு விஷயம், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த குருவும் ராகுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் இவன் பணம் சம்பாரிச்சிட்டா நல்லா இருக்கிறான், அவன் பணம் சம்பாரிச்சிட்டா நல்லா இருக்கிறான், அவன் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு மற்றவன் கதையை பேசவே கூடாது. இதெல்லாம் டெஸ்ட் பேப்பர் பேச வைக்கும். அவர் சம்பாரித்து நல்லா இருக்கட்டும், அவர் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் எனக்கு, அப்படி சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு துரோகம் செஞ்சவன், உன்னை பயன்படுத்தினவன், உங்களுக்கு அதிகப்படியான வலியை கொடுத்தவன், இப்படி எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அந்த நபரை நீங்கள் குறை சொல்லிடவே கூடாது. சொன்னால் வேலை செய்யாது. அப்போ வந்து இதில் இருக்கிற சூட்சுமை என்ன? குரு நின்ற வீட்டுக்கு ராகு 12லும், ராகு நின்ற வீட்டுக்கு 2ல் குருவும் இருக்கும்போது, ராகு துர்க்கை அம்மன், குரு வந்து பணத்தை குறிக்கக்கூடியது. அந்த 3 1 நாணயன்றது 3ன்றது குருவோடைய நம்பரு. அது பச்சரிசியில் வைக்கிறீங்க. சந்திரன் மனசு தெளிவடையுது, மனசு புத்தி தெளிவடையுது. அந்த அரிசியில் எடுத்துகிட்டு போகிறீங்க, கோயில்கிட்ட போயிட்டு சாமிகிட்ட வச்சுட்டு எடுத்து பாக்கெட்டு திருப்பி வச்சுக்கிறீங்க. கோயில் உண்டியில் உங்களால் முடிஞ்சதை போடுறீங்க. இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள். இது வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். ஒருவேளை முடியாத பட்சத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது பண்ணிவிடுங்க, இல்லை ஒரு வெள்ளிக்கிழமையாக பண்ணிவிடுங்க. 50 வாரத்தில் உங்கள் வாழ்க்கையுடைய தரம் மேலோங்கி போகும். ரொம்ப மிக ஒரு உன்னதமான ஒரு யோக பலனை நீங்கள் அடைவீர்கள். கோடிக்கணக்கில் பணம் சொத்துக்கள் குவியக்கூடிய நிலையை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவீர்கள். வருமானம் பன்மடங்கு உங்களுக்கு வரும். தொழிலில் பல வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிக 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 பெரிய அளவில் வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. சந்தோஷம், இந்தமாரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையே இறைவா, இந்தளவுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேனே, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்க மெய் மறந்து. இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ கொடுத்துட்டாரு, இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணத்தை விதைக்காதீங்க. வேணுன்றது விதைக்கிறது தப்பு இல்லை, வேணும். ஆனால் அது எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்து, நான் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுத்து உதவி போகிறேன், நான் ஒவ்வொரு ட்ரஸ்ட்டுக்கும் போயிட்டு மாதம் இவ்வளோ பணம் கொடுக்க போகிறேன், இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க, அந்த ட்ரஸ்ட்டுக்கு 50 பேர் இருக்கிறாங்க, இப்படி தொடர்ச்சியாக மாதம் நான் உதவி பண்ண போகிறேன், அந்த எண்ணத்தை விதைக்கணும். ஏன்னா இங்கே ராகு வந்து இன்னும் வேணும் ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணத்தை விதைக்கணும், ஏமாற்றத்தை அதிகமாக கொடுக்கும். இதெல்லாம் அனுபவ ஜோதிடம். நான் இங்கே வந்து ராசி பலன் மற்ற விஷயங்களெல்லாம் ரொம்ப டீப்பாக டெப்த்தெல்லாம் பேசலை. இங்கே நான் சூட்சமாக தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் எது வேலைக்கு ஆகுமோ அதை மட்டும் தான் பேசுவேன். வேலைக்கு ஆகாத விஷயத்தை பற்றி நான் பேசுவது இல்லை. இதை நீங்கள் பார்த்துட்ருக்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். இதுக்கிடையே இன்னொரு சப்ஜெக்டையும் நான் சொல்லிவிட்டு திருப்பியும் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான தொழில் வாய்ப்பு நான் ஒன்று கொடுத்து வருகிறேன். 3 வருடத்தில் 1 கோடி ரூபா பணம் சம்பாதிக்கிறதுக்கான தொழில் வாய்ப்பு. இந்த தொழில் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட், எஜுகேஷன் சம்மந்தமாக யூடியூப்பில் வீடியோ போடுறதுல இருக்கட்டும், ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறது, இந்தமாரி டிஜிட்டல் பிஸ்னஸ், இது எல்லாமே உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் சொல்லிக் கொடுத்து. இல்லை என்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை, யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது, கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கிட்ட நீங்கள் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக பெரிய ஃபீஸ், ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டியது இருக்கும். நிச்சயமாக இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்களே தேடும்போது அது இலவசம். உங்களால் தேடி இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட் ஆகுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது, எங்கிட்ட ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன். ஜாதகத்துக்கான கட்டணம் அப்படின்றது என்னுடைய ஃபீஸ் ரொம்ப அதிகம். என்னால் இவ்வளோ தாங்க பே பண்ண முடியும், பார்க்க முடியுமான்னு கேளுங்க. முடியும் பட்சத்தில் நான் பார்த்து உங்களுக்கு ஃபோனில் தெளிவான பலனை கூறுவது எனது கடமை. மிக முக்கியமாக இந்த சேனல் ஒரு புது சேனல். விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள்.
கமெண்டில் வந்து நான் நினச்சதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை தெரிவியுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும் எண்ணத்தை விதைக்கும் போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காணொலிக்கான நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினாலும் கொடுக்கலாம். கட்டாயம் எதுவும் இல்லை. இந்த வீடியோ ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.